மக்கள் சபையே தெய்வீக சபை ஐயா. ஆமாங்க. இந்த கலை என்பது முற்பால். ஆமாங்க. இயல் இயல் இசை இசை நாடகம் நாடகம் ஆமாங்க. எனக்கு
தெரிய வேண்டும், விளக்கமாக சொல்லுங்கள் ஐயா. கதிர் என்றால் திருவரமா? ரொம்ப நல்லா தெரியுங்க. கதிர்னா தெரியும். நல்லா தெரியுங்க. ஏய், என்னங்க சொல்லு பார்க்கலாம். சோழ கதிரு, பில்லு கதிரு, கம்ப கதிரு, ஆடி மாசம் வர மக்கா சோழ கதிரு, இதெல்லாம் நல்லா தெரியுங்க எனக்கு. கதிர்னு கேட்டோன்னு இந்த கதிர்களை ஞாபகப்படுத்துறோம். பெரிய சம்சாரி நாளு. அதை கேட்பதற்கு மன்னனுக்கு அதற்கு ஒரு நேரம் உண்டு. ஒரு நேரம் உண்டு. ஆமா. சரிங்க. இடம், இடம், பொருள், ஏவல். ஏவல் விடணும். ஏவல் விடுறதுல என்னங்க ஏவல்னா சொல்லணும்னு அர்த்தம். ஓ, சொல்லணுமா? அது எல்லாத்துக்கும் இந்த சூன்ய ஏவல்னு நினைச்சிட்டு போறேன். இல்ல, ஏவல் விடணும்னு இடத்துக்கு ஏத்த மாதிரி பேசணும். ஓ, இடத்துக்கு ஏத்த மாதிரி. நான் வந்திருக்க நேரம் எப்பேற்பட்ட நேரம்? ஆமாங்க. பாவக்கராய் ஐயா, அதனால் வந்த நபர். அதனால வந்த நபர். ஆமாங்க. கதிர்னு கேட்டா அந்த கதிர் சொல்றேன். அந்த கதிர் தாங்க எனக்கு தெரியும். கதிர்கள் வளப்பத்துக்கு அந்த கதிர்ல நம்மளால உயிர் வாழ முடியாது. ஆமா, நீ சொல்றதும் சரி. சரிங்க. அதுக்கு ஒரு நேரம் இருக்குது. நேரம் இருக்குது. செங்கதிரோன் அது தெரியாதுங்க. அது தெரியாது. ஆதி தல் அது தெரியாது. வீராரி தெரியாது ஐயா. எல்லோரும் அது தெரியாது ஐயா. கேட்கிறான். அதுவும் தெரியாது. பகவான் அதுவும் தெரியாது. உதயம் அதுவும் தெரியாது. ஞாயிறு அது நல்லா தெரியும். ஞாயிறு தெரியும். வெள்ளிக்கிழமை மறுநாள் ஞாயிற்றுக்கிழமை. சனிக்கிழமை மறுநாளா? இது ஒருத்தர் சொல்லி தெரிஞ்சுக்கிறேன். நீ என்னப்பா அவசரத்துல உங்களுக்கு எல்லாம் தண்டை சம்பளம் வழங்கி வர மாட்டா. நாங்கெல்லாம் என்ன பண்றது? ஒரு நாள் ஞாயிற்றுக்கிழமையாகும். ஓ, ஞாயிற்றுக்கிழமை. ஆமா, அதாங்க எனக்கு நான் தெரியாது. சொல்வது ஞாயிறாகும். ஞாயிறு அது தெரியாது ஐயா. திங்களம் தெரியாது ஐயா. ஈராவி அதுவும் தெரியாது. இரவி தெரியாது. தெரியாது ஐயா. அதனால் அதுவும் தெரியாது. பாரு அது நல்லா தெரியும். பானு நல்லா தெரியும். நல்லா தெரியுங்க. எப்படி தெரியும்? என் தம்பி பொண்டாட்டி பேரே பானுதான். அந்த பணம் இல்ல. ஐயா, என் பொண்டாட்டி தாங்க. என்னய்யா? பானுன்ற பேர் தெரியுமான்னு கேட்டேன். அது என் தம்பி பொண்டாட்டி. பாஸ்கராய் அது நல்லா தெரியுங்க. உலகத்துல பானுன்னு வச்சுக்கிறவங்க எல்லாம் என் மண்ணாட்டின்னு போடுறது. என் பொண்டாட்டி சொல்லு, என் தம்பி பொண்டாட்டி. அது இல்ல. பாஸ்கர் அது நல்லா தெரியும். எப்படி தெரியும்? கூட்டுறாட்டிலே டிஃபன் கடை வச்சுக்கிறாரு. நாங்க போக சொல்லலாம், துட்டே கொடுக்கறது கிடையாது. சாப்பிட்டு 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 அவர் கடை இஸ்து போற லெவலுக்கு போய்க்கிறாரு. இப்போ என்ன உன்ன மாதிரி ஆள்லாம் போனா என்ன செய்வாங்க? 40 இட்லி. சாபாஷ். பாஸ்கராய் ஆமாங்க. அதுவும் தெரியும். தெரியாது ஐயா. பாஸ்கரும் தெரியும். தெரியாது ஐயா. அதிகாலையிலே அதிகாலையிலே கிழக்கு திசையாகத்தாய் ஆமாங்க. ஆயிரம் ஒளி கதிர்களோடு ஒளி கதிர்களோடு இந்த பூவுலகத்தின் கண்ணாக கண்ணாக உதய கிரியிலே தோன்றி தோன்றி அஸ்தம கிரியிலே மறையும் மறையும் சூரிய பகவான். ஐயா, சூரிய பகவானை பத்தி இவ்வளவு பெருமையா சொல்றீங்களே, காரணம் என்ன? அவர் யாருன்னு கேட்கிறேன். ஆமாங்க. என்ன? அன்போடு என்னை ஈன்றெடுத்த என்னுடைய பிதா. ஓஹோ, உங்களுடைய பிதா ஆமா, சூரிய பகவான். எங்க அப்பா ஓ, உங்க அப்பா சூரிய பகவான். சூரிய பகவான். சூரிய பகவான் வாழ்க வாழ்க வாழ்க. சூரிய பகவான் வாழ்க. நாட்டும் பிரதிகள் அத்தனை பேர்களும் அழைப்பது சூரிய பகவான் என்பார்கள். சூரிய பகவான். ஆனால் ஆமாங்க. அவருக்கு புனைப்பெயரும் 31 நாமதேயம் உண்டு. 31 நாமதேயம். அதுல ஒரு நாமதேயம் தான் ஓஹோ, சூரிய பகவான். நாட்டு மக்கள் வழிபடுவது. ஆமாங்க. சூரிய பகவான். சூரிய பகவான். சூரிய பகவான். வாழ்க 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 வாழ்க. சூரிய பகவான். இந்த நாடு அங்காதே. ஐயா, உங்களுடைய நாடு அங்கதேசம், உங்களுடைய தந்தை சூரிய பகவான், உங்களுடைய நாமதேயம் அங்க நாட்டை ஆண்டவரார் என்றே ஆமாங்க. அதிகாரியுடைய நாமதேயம். உங்களுடைய நாமதேயம் கர்மமகாராஜன் வாழ்க. கர்மமகாராஜா. வாழ்க 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 கர்மமகாராஜா. வாழ்க. ஆ? கர்மமகாராஜன் வாழ்க. புரிஞ்சுதா? புரிந்து கொண்டேன் ஐயா. ஐயா, உங்களுடைய தந்தை சூரிய பகவான், உங்களுடைய நாடு அங்க தேசம், உன்னுடைய நாமதேயம் கர்ம மகாராஜன். கர்ம மகாராஜனா பொறுமையான ஆளுன்னு கேள்விப்பட்டிருக்கிறேன். இவ்வளவு கோபத்தன்மையோட வர காரணம் என்ன? மனுஷனா பிறந்தா எப்பவுமே பொறுமை இருக்காதுடா. எந்தனா ஒரு நேரத்துல கோபம் வரும். கோபம் வரும். அதனால இப்ப பொறுமையா வர ஆளுன்னு மட்டும் எப்படி முடிவு செய்த? நீங்க பொறுமையான கேள்விப்பட்டிருக்கிறேன், நான் முடிவு பண்ணல. கர்ண மகாராஜா பொறுமையான ஆளுன்னு கேள்விப்பட்டிருக்கிறேன். கேள்விப்பட்டிருக்கிறேன். ஆமா, இப்ப கோபத்தோட இருக்கிறீங்களே. ஓ, அந்த சரியா
தெரிஞ்சிருக்கு. கோபத்தன்மையோடு வர வேண்டிய காரணம் சதிகாரன் யாரு? யாருங்க? சத்ராதியார். சத்ராதியார். தாய் ஐயா, சதிகாரன் என்பவன் அந்த கண்ணன். ஓ சதிகாரன் அந்த கண்ணன். சத்ராதி என்பவன் என் பகவன். ஓ உங்களுடைய பகைவர் அர்ஜுனன். அர்ஜுனன் 17ஆம் யுத்தத்திலே 17ஆம் யுத்தத்திலே அந்த இதுகுல கர்ணனை கொன்று கொன்று அந்த அர்ஜுனன் அர்ஜுனன் அதிரதர் அதிரதர் கௌரவர் சேனையை நான்காக பிரித்தார்கள். அதிரதர் அதிரதர் மகாரதர் மகாரதர் சமரதர் சமரதர் அர்த்தரதர் அர்த்தரதர் என 4 பிரிவிலே ஆமங்க 4வது பிரிவிலே இவை சேர்த்தார்கள். உங்களை கொண்டு போய் சேர்த்தார்கள். அவர்கள் பீட்மாச்சாரி, துரோணாச்சாரி, கிருபாச்சாரி, கிருபாச்சாரி ஏனைய பெரியோர்கள். ஆமங்க ஆதலால் இன்று மகை தீர்க்கும் நாள் மகை தீர்க்கும் நாள் 17ஆம் நாள் யுத்தம். அந்த இருவரை கர்ணனை கொன்றேன் என்று விருது கொண்டு நின்றாரே ஆமங்க அந்த அர்ஜுனன் எங்கே? அடேடேடே அதனால தான் இவ்வளவு கோபத்தோட வரீங்களா? கோபக்கனோடு வர வேண்டிய அடேடேடே நல்லா விளக்கமா தெரிஞ்சுக்கிறீங்க. ஐயா, உங்களுடைய தந்தை சூரிய பகவான், உங்களுடைய நாடு அங்கதேசம், உங்களுடைய நாமதேயம் கர்ண மகாராஜன், சதிகார கண்ணன், உங்களுடைய சத்ராதி அர்ஜுனர். விளக்கமா தெரிஞ்சுக்கணுங்க. கேட்ட பொருளை கொடுக்குறாரு கர்ண மகாராஜா, வாரி வாரி கொடுக்குறாரு, வாரி வாரி கொடுக்குறாரு அப்படின்னு வாங்கிட்டு போறவங்க சொல்லிக்கிட்டே போறாங்க. காவல்ல நின்று கேட்டுக்கிட்டே இருக்கிறதே தவிர ஆமா அவங்களுக்கு என்ன பொருள் கொடுக்குறீங்க? உள்ள இருந்து போய் குமரன் அபிஷேகம் கொடுத்தா விட்டுறீங்களா? பொருள் கொடுத்தா விட்டுறீங்களா? நான் ஒன்னும் தெரியலங்க. இந்த மாதிரி தாண்டா பாவம். நாங்க தத்து புத்தா வளர் இருக்கிறீங்க. ஒரு ராஜா கொடுக்கறது ஒரு காவல்காரனுக்கே தெரியலன்னு கேட்கிறேன். என்ன அவங்க சொல்லிக்கிட்டே போறாங்க. மகாராஜா கொடுத்தாருன்னு கேட்கறதே தவிர என்ன கொடுக்குறீங்கன்றது தெரியலீங்களே. உங்க குணத்தன்மை தெரிய வேண்டும். அருமையான ஒரு கிராமம். கிராமம் நீர்வளம், நிலவளம், கோவலம், குடிவளம், தனவளம் தாண்டிய வளவச் சொல்லும் ஐவளங்களை பொருந்திருக்கும் வல்லுவமாக்கும் கிராமம். வள்ளுவம்பாக்கம் கிராமம். கிராமத்தில் ஆமாங்க. கர்ணன் கரத்தினால் அவர் குருதி என சொல்லக்கூடிய உதிரத்தினால் தாரை வார்த்து பெறுகின்ற போது அவருக்கு என்ன கொடுக்கணும்னு மாறி போச்சு. அவருக்கே என்ன வந்துச்சு கொடுக்கணும்னு. அதை போன்ற ஒரு அற்புதமான ஒரு காட்சி கருட ரூப காட்சி. கருட ரூப காட்சி யாருக்கும் தராத காட்சி. ஆமாங்க. போர் சமயத்திலே கண்ணன் தூதாக வந்தபோது அந்த இடத்துல சதுர்புஜ தரிசனத்தை காட்டிருக்கிறார். சதுர்புஜ தரிசனம். ஆமா. அங்கே நாரத மகாமுனிவர், ஆமாங்க, கண்வர், ஜமதக்கினி, விதுர மகாராஜா அங்கே 4 பேருக்கு தரிசனிச்சார். விதுர மகாராஜா வீட்டுல அங்க கொடுத்தாரு. அதுக்கப்புறம் சதுர்புஜ தரிசனிங்க இந்த இடம். அப்புறம் கடைசியில படுகளத்தில் எடுக்கிறார். படுகளத்தில் அந்த சதுர்புஜ காட்சியை கர்ணனுக்கு கருடனாக வந்து காட்சி அளித்து அற்புதமாகத்தானே ஆமாங்க தீபத்தின் வழியாக சென்று பஜனை கீர்த்தனையோடு இறைவனை துதிபாடி அந்த நல்ல வல்லம் படைத்த பெரிய ஆபிட்சம் என்று சொல்லும்படியான முத்திமோட்சத்தை அடைய வேண்டும் என்பதற்காக அன்னாருடைய பிள்ளைகளும் மருமகள் மருமக பிள்ளைகள் பேர குழந்தைகள் இன்னும் உற்றத்தார் உறவினர்கள் பொங்கும் பகாளிகள் தமையன்மார்கள் அனைவரும் ஒருங்கிணைச் சேர்ந்து இந்த அற்புதமான நிகழ்வை நிகழ்த்திருக்கிறார்கள். அவர் அருண் சுவையோடு அளித்த அன்னம் நல்ல சாப்பாடுங்க. நாளைக்கு எந்த இடத்துல போய் சொல்ல கலவை அடுத்த மையூர் கிராமம். ஆமா, சிவபெருமான் கோயிலுக்கு நாளைக்கு மின்னல் ஒளி சிவபூஜை. மின்னல் சிவபூஜை என்று சொல்லக்கூடிய ஒரு நாடகம் அங்க இவருடைய பிரகாதி அம்பா நேற்று எங்க போயிருந்தீங்கன்னா தெரிஞ்ச பெரியவங்க கேட்பாங்க. ஆமாங்க. வள்ளுவம்பாக்கம் கிராமம் சொல்றோம். வள்ளுவம்பாக்கம் கிராமம் அருமையாக ஐயா பெரியவருக்காக நாங்க போய் காரியத்துக்காக ஒரு நாடகம் ஆடணும் அப்படின்னு இங்க அந்த பிரகாதி அங்க சொல்லுவீங்க. எங்களுக்கு
பிராமணர் விறகு வந்து கேட்டாருப்ப கட்ட வந்து கேட்கிறாரு 6 மாத காலங்கள் அடமடையின் காரணமாக விறகு தொட்டியில் கூட விறகு கிடையா நீ உடனே சொல்லலாம் விறகு தொட்டில் இருக்குதுன்னு. ஆமாங்க, அங்கேயும் கிடையாது. அங்கேயும் கிடையாது. காய்ந்த விறகுகள் என்பது கிடையாது. காய்ந்த விறகு கிடையாது. தன்னுடைய மகன் பூணூல் திருமணம் நடக்க வேண்டும். ஓ, கல்யாணம் செய்ய வேண்டும். அதற்காக அறிஞ்சு அம்மன் சமைக்கணும் இல்லையா? நல்ல சாப்பாடு செய்யணுமே. எம்மிடத்தில் நல்கி கேட்டார். ஆமாங்க, உங்களிடத்துல வந்து கேட்கிறாரு. ஆமா, என் வீட்டை பின்புறமாக பிரித்தேன். பிரித்தீர்கள் வீட்டை. ஆமா, அதிலே இருக்கும் கழுவு துண்டுகள். ஆமாங்க, என்ன மரக்கழுவு. அந்த மரக்கழுவு துண்டுகளை எடுத்தேன். ஆமாங்க, அந்த போதுன்ற அளவில் எடுத்துவாங்க. உங்களுக்கு தேவையானதை எடுத்துக்கங்க. அந்த நேரத்தில் அவர் பார்த்தார். ஆமாங்க, குடியிருந்த இல்லத்தையே பிரித்து கொடுத்த கொடைவள்ளல் கர்ணமகாராஜா வாழ்க வாழ்க வாழ்க. கொடைவள்ளல் அவர்கள் அருந்துமையான அந்த தானம் அந்த அன்னதானம் ஏன் செய்யல? ஏங்க, நான் இடுமான குலத்திலே பிறந்தவர் தேர்வாட்டிய மைந்தன் வண்டிக்காரன் பிள்ளை ரதவதன் மைந்தன் என்று யாவரும் என் இல்லத்திலே ஆமாங்க அன்னத்தை புசிக்க வருவது கிடையாது. யாரும் சாப்பாட்டுக்கு அழைத்து அன்னத்தை அழிப்பதை கிடையாது. விருந்துக்கு சமம் அல்ல. ஆமாங்க, அது மருந்துக்கு சமமாகும். மருந்துக்கு சமமாகும். அதனால் அந்த ஒரு விருந்தீங்க. ஆமா, மீதமுள்ள 31 தான தர்மத்தை ஏழை எளிய மக்களுக்கு பஞ்சை வஞ்சகர் வஞ்சம் பரந்தோட தானம் செய்து வாருங்கள். தான காரணம் இன்னும் என்ன சந்தேகம் ஐயா? உங்களுடைய அருமையான ஒரு கிராமம் வந்திருக்கிற அருமையான உணவுகள் உட்கொண்டீர்கள். ஆமாங்க, நல்ல முறையில் 5ஆம் வேதம் என்று சொல்லக்கூடிய மகாபாரத கலையிலே கர்ணன் மோட்சம் கர்ணனின் மோட்சம் என்று சொல்லும்படியான நாடகத்தை நடக்கும் பொருட்டாக பெரியோர்கள் நிச்சயித்தோன்னம் அதனமே நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. நடைபெற்று வருகிறது. அருமையான கிராமம் அக்னி மகோ வசந்த விழா வருடந்தோறும் நடக்கக்கூடிய அற்புதமான ஒரு புண்ணிய பூமி. புண்ணிய பூமி தாங்க வள்ளுவம்பாக்கம் கிராமம். வள்ளுவம்பாக்கம் கிராமம் முதல் இந்த சிறுவஞ்சிப்பட்டு ஸ்ரீ ரேணுகம்பாள் நாடகம் துவங்கிய போது ஆமாங்க முதல் பாரதம் புதுப்பாடி 1 அதே போன்று ஆந்திரா பக்கத்துல ஆமாங்க கமந்திமாம்பள்ளி அடுத்து வள்ளுவம்பாக்கம் பருவம். ஆமாங்க, அந்த நேரத்துல இந்த புண்ணிய பூமியை பாதத்தை வைத்தது. ஆமா, அதுக்கப்புறம் எத்தனையோ நாடகங்கள் எத்தனையோ பேர்கள் கற்றார் காமூர்வர் என்பார்கள். ஆமா, என்ன கற்றார்கள் உண்மைதாங்க. என்ன எனக்கு அதுக்கு மேல சொல்ல வர்றேங்க. என்ன நான் மொத்தம் இருந்து போடுறேன். ஆதலால் ஆமா, இந்த அற்புதமான ஒரு கிராமத்துல ஆண்டறன்னா ஒரு நல்ல பேர் உங்களுக்கு. நல்ல பேர் தாங்க. தம்பி ஒரு கம்பெனி கட்டிருக்காரு. நான் சண்முகனா கொடைவள்ளல். ஐயா, உங்களுடைய தந்தை சூரிய பகவான், உங்களுடைய நாடு அந்த தேசம், உங்களுடைய நாமதேயம் கர்ணமகாராஜன், உங்களுடைய சதிகாரன் கண்ணன் சத்ராதி அர்ஜுனன், உங்களுடைய குணம் வாரி 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 வழங்கக்கூடிய குணம். இன்னும் ஒரே ஒரு சந்தேகம் ஐயா, சின்ன சந்தேகம் தான். ரொம்ப பாண்டவரின் தலைவர் தர்மராஜாவை ஈன்றெடுத்த தாய்தான். ஆமாங்க, என்னை பெற்றெடுத்த தாய். உங்களை பெற்றெடுத்த தாய் கரத்திலே ஆயுதத்தை தாங்கி 18ஆம் போரிலே
கொள்வேன், என்னுடைய பகை வெல்வேன் என விருது கூறி நிற்கின்றாரே மத வீரரை இன்றெடுத்த தாய்தான் தாய்தான் என்னருமை தாய். உங்கள் தாய். 17ஆம் நாள் யுத்தத்தில் ஆயுதத்தை தெரியாத தருதலையாக விளங்கும் அந்த இடுகுல கரை பரவரணத்திலே விழுந்து மாதத்து வந்த பாதுபலத்திர கிளையினால் அவன் உடலை கல்லடை கண்டனாக துளைத்து அவனை நமது ஏற்றுவேன் என்று விருது கொண்டு நிற்கின்றாரே அந்த அர்ஜுனனை என்ற தாய்தான் என்னை பெற்ற தாய். உங்களை பெற்ற தாய். என்னை பெற்றெடுத்த தாய் குந்தமா தேவியாகும். புரிஞ்சுதா? புரிந்து கொண்டேன் ஐயா. எப்படி புரிஞ்சுது? உங்களை பெற்றெடுத்த தாய் குந்தமா தேவி. செங்கதிரோடைய தந்தை ஐயா, சூரிய பகவான் உங்களுடைய தந்தை. உங்களுடைய நாடு அந்த தேசம். உங்களுடைய நாமதேய கர்ண மகாராஜன். உங்களுடைய சதிகாரன் கண்ணன் சத்ராதி அர்ஜுனன். உங்களுடைய குணம் வாரி 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 வழங்கக்கூடிய வல்லல் குணம். உங்களுடைய தாய் குந்தமா தேவி. விளக்கம் தெரிந்து கொண்டேன் ஐயா. தெளிவாக புரிஞ்சுதா? தெளிவாக புரிந்து கொண்டேன். பாண்டவருக்கும் துரியோதனாதி கூட்டங்களுக்கும் எத்தனை நாட்களாக யுத்தம் நடைபெற்று வருகிறது? 16வது நாள் சண்டை முடிந்து விட்டது. 16 நாட்களாக யாருக்கு ஜெயம் யாருக்கு அபஜயம்? பாண்டவர்க்கே ஜெயம், கௌரவர்களுக்கே அபஜயம். முதல் நாள் இருந்து 10 நாள் வரைக்கும் சேனாதி பட்டத்தை பெற்று சேனைக்கு தலைவனாகவும் மாபெரும் வீரனாகவும் சில வாரம் சில மாதம் சில மணி நேரங்கள் சில நாடுகள் செல்லுபடி சென்ற 886 உடலெடுத்த பீஷ்மாச்சாரி ஜிகண்டி முன்னிற்க அர்ஜுனன் பாரமையவர் தானால் யுத்தத்திலே உடல் செல்லடை கண்களாக துளைத்து அர்ஜுனன் பாரமையே அம்பு படுகின்றார். அவர் எழுந்து வர போறாரு. 13ஆம் நாள் யுத்தத்திலே கௌரவச்சேனை ஒன்றாக சுழிந்த அர்ஜுனன் மகனை கொன்றோம். அப்படி ஒவ்வொரு நாளா வீர அபிமன்யுவை கொன்னீங்க. நடந்த இந்த 16 நாள்ல எத்தனை நாள் கௌரவருக்கு வெற்றி தெரியுமா? முதல் நாள் சுவேதனால் வெற்றி. முதல் நாள் கௌரவருக்கு வெற்றி. ஆமா. 8ஆம் நாள் வெற்றி அரவானை கொண்டு 8ஆம் நாளிலே வீர அபிமன்யுவை கொன்று அந்த 13ஆம் நாள் சண்டை எங்களுக்கு வெற்றி. 3 நாள் 16 நாள்ல 3 நாள் மீதம் 13 நாள் யாருக்கு வெற்றி? பாண்டவர்க்கே ஜெயம். 15ஆம் நேற்று அஞ்சிச்சாரி வேளையில் இவர் குருவாக வழங்கக்கூடிய துரோணாச்சாரியாருக்கு தட்சண வைப்பார் அன்னத்தை கொடுத்து வில்லம்பு கேடயத்தை கொடுத்து குருவே போகல பூமியை நாடிச் சென்று நமக்கு பகவானாக வழங்க பாண்டவரை வெற்றி கண்டு வாருங்கள் என்று வெற்றிவாக சூடி அனுப்பினார் தம்பி துரியோதனன். மகாராஜா குருவாக விளங்கும் தனூர் ஏல மந்திரத்தை சிக்கரக்கற்ற துரோணர் அங்கே கருந்தூள் செந்தூள் பறக்கும் அளவிலே புகை மண்டலமா குருச்சத்திர பூமியா என்று தெரியவில்லை. அப்படியே புகை மண்டலமா கிளம்புது. புகை மண்டலமா இருக்குது. ஆமா. போய் சொல்லாத ஒருவன் இந்த குருச்சத்திர பூமியிலே ஒன்று உரைத்தான். அது மட்டும்தான் இந்த துரோணன் நம்புவார் அப்படின்னு ஒரு சபதை ஏற்றிருக்கிறார். சபதை சொல்லி இருக்கிறாரு. இதை பார்த்தார் ஒருத்தர். ஆமாங்க. ஆகாத வேலைக்கு ஒரு ஆள் இருக்கிறான் பாண்டவர் பட்சம். ஆமா உண்மைதாங்க. கண்முகனா ஆகாத வேலைக்கு ஒரு ஆள் இருக்கிறான். யாரு அவன் தான் கண்ணன் பார்த்தான். ஆமாங்க. ஆனால் தர்மனை அழைத்தான். தர்மா எந்த இடத்துக்கு என்ன வேலை செய்யணும் என்ற வேலை அவனுக்கு ஒரு ஆளுக்கு தான் தெரியும். ஆமா, உனக்கு தெரியாது. அதனால் இந்த வார்த்தை அவருக்கு தெரியும். அவருக்கு தெரியும். அழைத்தா தர்மா துரோணர் யாருக்கும் அடங்க மாட்டான். உங்க சேனை அநேகம் ஆண்டு வருகிறது. அவரை நீங்கள் பின்வாங்கிக் கொள்வீர்கள். ஆனால் தோல்வி அடைவீர்கள். ஆமா தர்மா அதான் கொஞ்சம் அஸ்வத்தாமான்னு சொல்லி போயான்றார். அதே போல இந்த பாவியும் சொல்லி ஓடுறான். தர்மராஜா சொல்லினே போறாரு. அண்ணவர் அருகாமல் செல்கின்ற போது குஞ்சரம் என்பதை தன்னுடைய சங்கநாதத்தை குஞ்சரம் என்ற வார்த்தை மறைத்து அதம் அஸ்வத்தாமா என்ற வார்த்தை மாத்திரம் அவருடைய செவியிலே பலிச்சென்று போய்விட தன்னுடைய மகனாக விளங்கும் அஸ்வத்தாமாதான் இந்த குருச்சத்திர பூமியிலே இறந்து விட்டானோ என கருதி அஸ்வத்தாமா மாண்டு விட்டாயோ என்று கரவாளை தவிர்த்து விடுத்து ஒரு மகன் இறந்த சோகம் போன்று நின்றார். அதே கரவாளை விட்டு நிற்கிறார். இதுதான் சமயம் என்று ஒரு சமயத்திலே வாஞ்சாரன் புதல்வன் துஸ்தத்வி மன்னன் என் மைந்தனால் உண்மையில் போக கடவாது என்று அன்று பாஞ்சாலன் வைத்தார். அவர் வார்த்தையின் படியாக அந்த துஸ்தத்வி மன்னை தூண்டி விடுத்தார். அநேக கணைகளை சரையல் விடுத்தார் கணைகளை. உரைவாளை என் தந்தையார் சொன்னக்கல்லை விண்ணப்பித்து விட்டார் என்று உரைத்தார். இதோ
தர்மபுத்திரனி. ஆமாங்க. இந்த சேதி என்னும் குருவானவர் வரவில்லையே என ஆமா. புறப்பட்டு சென்று புறப்பட்டு வேகமா சென்று பார்க்கிறீங்க. அங்கு பார்த்தால் தேர்தட்டிலே மட்டும் இருக்கிறார். ஆமாங்க. டேய், என்னை குருவை கொண்டு வா. என்று கேட்கின்ற போது முதல் காலத்திலே தர்மராஜா கிடைத்தான். தர்மராஜா. டேய் தர்மா. தர்மா. அப்படின்னு கூப்பிடுறான். கால் கரல தன் ஓதுறது. நல்லவனை கொல்லவனவர்களை வரவில்லை. என் அறியாமல் ஒரு பாசம் தோன்றுதா? பாசம் இருக்குது உங்களுக்கு. அவன் பேர்ல அவரு பேர்ல பகவனை பார்த்தால் கொன்றிருக்க வேண்டும். ஆமாங்க. அதனால கஞ்சாடை காட்டினேன். கஞ்சாடை காட்டினீங்க. ஓர்புறம் விளைகிறான் செய்கை உணர்ந்து விலகினா மற்றொரு புறத்திலே பார்த்தால் பீமங்கள் ஆயுதத்தை தாங்கி வருகிறான். டாய் பீமா. டேய் பீமா. சாப்பாட்டு ராமா. ஆனா சிறுவனை பத்தி சீதா ராமா. டேய் என் பேர் சொல்லக்கூடாது. அம்பத்தி முறாய் போச்சு. அவன் பேரா? அவன் பேர் அவன் சொல்றான்டா. கொஞ்சம் யோஜனை பண்ணி சரி. யோசனை பண்ணிதாங்க. தேர்ச்சிடும் தலையை ஜாகிரதை. அவன் கிடக்குறான். அவன் பேர் சொல்லிங்க. அவங்க அதெல்லாம் ஒரு கதையா அப்படியே விட்டு மேரிங்க. டேய் பீமா. ஆமாங்க. வாடா சாப்பாட்டு ராமா. ராமா என்று எனக்கு மன்னவனுக்கும் கதாயில போட்டான். அந்த குருச்சேத்திர பூமியே அக்கினி சோலை பெறுகின்றன. ஆமாங்க. இறுதியாக என் பரப்புறந்த பாக்கினேன். அண்ணவனை கதாயும் தவிர்க்க விடத்தான். பிடித்த அண்ணவனை பீமா. இன்றோடு நீ விழுந்து போய் என ஒரு சமயனுக்கு தேவ இந்திரன் அழைக்கக்கூடிய வச்சிரவாளாயுதத்தால் தாக்க முயன்ற இன்றோடு நீ விழுந்து போ. எப்போ யானை தும்பி கையாட்டு வருதுரா பாருங்க கை. அம்மோ என கூக்குரல் கொடுத்தவுடன் எனக்கு ஒரு ஞாபகம். ஒரு ஞாபகம். என் தாய்க்கு ஒரு சமயத்தில் இரு வரங்களை வழங்கியிருக்கிறேன். வரங்களை வழங்கியிருக்கிறீங்க. பாண்டவர் ஐவர்களை அர்ஜுனனை தவிர மீது நால்வரை கொல்லக்கூடாது என்று ஒரு வரம். ஒரு வரமும் நான் வளர்த்து வரும் அஸ்வச்சேன் என்று சொல்லும் நாகக்கணையை ஒரு கணைக்கு மேல் மருகனை விடக்கூடாது என்று ஒரு வரமும். ஆமாங்க. இந்த இரு வரத்து மிகவும் காக்க வேண்டும். என் தாய் சொல்லை தட்டாத பிள்ளையாக இருக்க வேண்டும் என்பதற்காக தூக்கிய கரைத்து தாய்த்து உதைத்து தள்ளினேன். அண்ணவனை வச்சு தள்ளிங்க. போனார் அவரு. மற்றொரு புறத்தில் பார்த்தா பேராளுதியால் நிக்கிறாரு. அவன் தான் அர்ஜுனன். தாய் பகவனே அர்ஜுனா வாடா. அந்த அர்ஜுனன் சாம்பாரி அண்ணன் பகர் பூடு மகாராஜா. பூடு மகாராஜான்ற பூடு மகாராஜா வேற பெருமையா வந்து சொல்லிக்கிறீங்க. இந்த சபையில போய் அதுவும் நேற்று கூத்துக்கு வரலையா? ஏன்டா வந்து நேற்று கேட்டீங்களா? என்ன சொன்ன தெரியுமா? எங்க மாமியார் இல்ல மாமனார். மாமனார் வெம்பாலத்துல என்ன கூட தகராது. அந்த பஸ் ஸ்டாண்ட் ஓரத்துல தட்டி தூக்கணும் பாரு. 40 பேரா? 40 பேரு. ஒன்னா ரெண்டா கார்த்திகை மிஞ்சிய மனைவும் அல்ல. மனைவும் கிடையாது. மிஞ்சிய சந்தையும் அல்ல. சந்தையும் அல்ல. அப்பேற்பட்ட கர்ணனே. ஆமாங்க. நான் இவனோடு எதற்காக வீண்வாத நன்றி. ஆமா. நமக்கென்று நியமித்த நாள் 17ஆம் நாள் யுத்தம். 17ஆம் நாள் யுத்தம் பார்த்துக் கொள்ளலாம் என்று அங்கிருந்து ஓட்டமா வர்றேன். ஓட்டமா நீங்க வந்து இருக்கிறீங்க. பார்த்தால் என் நாட்டு காவல்காரராக தெரியவில்லை. உண்மைதானங்க. எங்கிருந்து வர? உங்களுடைய தம்பி துரியோதன மகாராஜா எங்க அண்ணா ஆயிடுச்சுன்றதான் அவரு சொன்னாரு. இங்க வந்து நான் இருக்கிறேன். விட்டா கூடுமா இன்னைக்கு? என்னுடைய மாவானது எப்பவுமே தவறியது கிடையாது. என்ன என் தம்பி வர சொன்ன தவறுது? அது என்னவோ தெரியல. இன்னைக்கு பேரரசன் அழைத்தார் என்றால் ஆமாங்க தடை சொல்லலாமா? தடை சொல்லக்கூடாது. இதுவா என்னுடைய தம்பியின சபை. உண்மைதாங்க. 11 கோடி சேனைகள் அப்படியே விச்சோடி போய்க்குது. ஒரு ஜனங்க தானாங்க. ஐயோ என்ன பண்றது? எல்லாம் என்னாச்சு? மகாபாரதம் பார்த்துக்கிறதுக்கு
மத்தம் வந்து உக்காரம் டாய் என்னங்க 11 கோடி சேனைகளும் தம்பிமார்களும் மாபெரும் குருபதியோர்களும் ஆண்டு விட்டார்கள். போட்டு தள்ளிட்டாங்க மொத்தம் போய் சேர்ந்தது. அப்படி அழகா நிற்க வேண்டிய சபை அறிஞ்சு கிடக்குது பாவம். 1 2 உக்காதுங்க என்ன பண்றது இருந்தாலும் ஆமாங்க இதெல்லாம் பாண்டவர் சேனைடவையா பாண்டவர் சண்டை உசாரா பாத்துட்டு உக்காந்துக்குது. எங்க சேனையெல்லாம் பட்டுன்னு தூங்குது. இதெல்லாம் எங்க சேனைங்க. ஆமா உங்களோட சாப்பிட்டு அதுக்கு என்ன பண்றது? தோக்க போற ஆள் நாங்கள் தெரிஞ்சுங்க. அதேதான் அதனால அதே உசாரா தம்பி எங்க இருக்கிற சபாபதி ஒடியார் வீட்டுல எங்க இருக்கிறாரு? சபாபதி ஒடியார் வீட்டு பாரதி வணங்கினாலும் வையகம் வணங்கினாலும் என்னவை தம்பியின் வணங்காமுடி சிரம் சாய்ந்தது கிடையாது. கிடையவே கிடையாது. தம்பி துரியோதனா ஒரு காலமும் இப்படி கூப்பிடுவாருன்னு நான் சத்தியமா நினைச்சு பார்க்கலங்க. நீங்க போய் தம்பி துரியோதனன்னு கூப்பிட்டா அவர் கூப்பிட்டாரு பாரு திருவஞ்சிப்பட்டு சீதாராம வண்ணா. நான் சொல்லிட்டேன் அவரு வண்ணம் கிடையாதுப்பா. சண்முகம் சொன்னாரு என்னங்க கொரோனாவில் நீ செத்துட்டு சொன்னாங்க. ஐயோ என்ன பண்றதுக்கு அவருக்கு தகவல் அந்த பேர் சொல்லிட்டுக்கிறாங்க. அது மாதிரியா சீதாராமன் அவனும் பேர் வச்சுப்பான். அவன் செத்துருப்பான். அதான் உண்மை. அதனால ஏதோ இந்த கலைவாணிக்கு நாம் செய்யற ஒரு தொண்டு இன்னும் கொஞ்ச காலம் இந்த பூ உலகத்தில் நடமாடணும். அந்த அம்மா அருள் புரியுறாங்க. ஆனா இறைவன் போட்டு எழுத்து என்னைக்கு மாறாது கிடையாது. அதனால் ஆமா யாரு எதை சொன்னாலும் நீ சாப்பிடாம சாக போறது கிடையாது. அதனால் இறைவன் தீர்ப்பான்று இருக்குது. பிறந்தவன் ஒரு நாள் இறந்தே தீர வேண்டும் என்று ஆமாங்க பிறந்தது மண்மேல் இறப்பதற்கு என்று பேசிடும் நூல்னா உண்மைதாங்க. அந்த தேதி ஒவ்வொன்னா கீச்சின்னு இருக்கிறான். நமக்கு இறைவன் காலண்டர்ல கீக்கிற மாதிரி கீச்சினா வர என்னைக்கு நமக்கு நேரும் தெரியாது. அது மனிதனா பார்த்து வைக்கிறதும் கிடையாது. நடக்க போறது கிடையாது. நீ இப்ப சொன்னீங்க என்ன சொன்னா திருவஞ்சிப்பட்டு சீதாராம வண்ணா அண்ணான்னு மெலிந்த குரல் சொல்றாரு. ஓ மெலிந்த குரலிலா குரலிலே அண்ணா என மெலிந்த குரலில் உரைப்பார் தம்பி. என்ன செய்வதுங்க? தம்பி துரியோதனா கருத்ததை உரை செய்யும் உரிய மன்னா தம்பி துரியோதனா அண்ணா உன்னுடைய மனக்குறை இல்லதென்று திரும்ப மனம் செய்ய வேண்டும் அண்ணா
சொல்லாதீங்க. நம்மை சார்ந்துருவான பிட்மாரான யோரம் மாட்டின் தத்தை கண்ணி சோர்வை அடைந்து மானம் வெற்றினேன் ஐயோ. பழகு முதிர்ந்த காலம். ஆமாங்க, அவங்கள பழம் பழுத்த என்ன ஆகும்? தன்னாலுக்கு இந்த அழிக்க போடும். அது போல ஆமா, இறைவனடி சேர வேண்டிய நேரம். நேரம் யாரு? முனுசாமி